எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் டு ஆல் த டீம்ஸ் யா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆர்ய பிரதர் வந்து நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெஃபினெட்லி தி ஏடி டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. தேவ் ஒன்லி பின் த பிரிட்ஜ். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. ஸோ தி ஏடி டீம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஐ சி யூ ஆல் தேர் ஸ்மைலிங். தேங்க்யூ. டெஃபினெட்லி ஆஃப்டர் தேட் ஆல்சோ தி ப்ரொடக்ஷன் டீம், தி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாமே கேம் டுகெதர் அண்ட் சப்போர்ட்டட் ஈச் அதர் டு மேக் இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார், அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், உத்ராமேனன் மேம் அண்ட் டீம், துர்கா அண்ட் மீரு மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பிலீவபிள். அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் டு தேங்க் சில்வா மாஸ்டர். எங்கே இருக்கீங்க மாஸ்டர்? உண்மையாக மை என்டையர் ட்ராவல் இன் திஸ் மூவி மோர் தென் வித் மை டைரக்டர் ஆர் வித் ஆர்ய பிரதர், ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வாஸ் வித் சில்வா மாஸ்டர் தான். அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வா மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார், விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வா மாஸ்டர், நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கமிங் டு my co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atulya and Raiza. All three of you were amazingly wonderful. I think அவ்வளோ டெடிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்டு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு பேட் அனாகா ஹூ இஸ் வெரி வல்னரபிள், ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு. ரொம்ப வல்னரபிளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்துல்யா அண்ட் ரைசா வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் இக்குவேஷன்ஸ் வித் ஈச் ஆஃப் தெம், ஆனால் ஈச் ஒன் ஆஃப் தெம் புல்ட் ஆஃப் த கேரக்டர் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் லாஸ்ட்ல வந்து ஆர்ய பிரதர் சொன்ன மாதிரி தேர் ஹார்ட் ஒர்க், அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்குலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஐ சா தம் ரிஹர்சிங் டே அண்ட் நைட் அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Warrier ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting lende till the very end vandu unga transition and the chinna detailing that you gave your character has been phenomenal. And definitely I'm a huge fan of you. First time I've been starstruck actually. அவங்கள போய் பப்பபேன் ஆயிட்டேன் அவங்க கிட்ட பேச முடியாம. So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sharath Kumar sir. We just finished a movie together and immediately we started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனா ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி மாறிடுறாரு. பயங்கரமா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமா இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் தென் ஐ ஆம் சார், டெஃபினட்டா. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் சமன் தட் ஐ கேன் லுக் அப் டு ஃபார் ஷோர். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான். அவர் தான் வந்து மன்வானந்தை வந்து அமைச்சு வச்சார் இந்த ஸ்கிரிப்டோட. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார்லாம் உட்காந்தோம். அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு விஷயந்தான், சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சார், ஸ்கேலாக பெருசாக இருக்குது,
அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாகவும் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டாக இருக்குது சார், எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்ரிக்கலாக ஒரு படம் எடுக்கணும், அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மன்னு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் ஸ்பெண்ட் ஆன் த ஃபில்ம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது வேலைக்கு ஆகாது, சுருக்கி எடுத்தால் வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு டே ஒன்ல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சார் இங்கே ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் லெப்பரப் வந்து. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மன்னு ஆனந்த், அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார். அந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு. பக்கா புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போட்டு. தட்ஸ் எ வே, இஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான். ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்டும் அதுதான் சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் எங்களை கேமராமேன் மை லார்ட், எங்கே இருக்கிறீங்க? அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன் அவர். வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதாவது காம்ப்ளிகேட்டாக சொன்னால் அப்படியே முடி இருக்கிற மாதிரியே தலை சொறி, ஆனால் ஒன்றுமே இருக்காது மண்டையில். பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். மனு போகிற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி, குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்குது. அது பாம்பேல எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி, அவரும் அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கரமாக வித்தையெல்லாம் காட்டிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு கேமராமேன். ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ I think for this film he's done a fantastic job. So that was very sweet of. Thank you sir, thank you so much. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார். ஐ திங்க் இந்த படம் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து சொன்னது தான், மீதி எல்லாம் நம்ம கடவுள் திபு சார் தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் எ வெரி ஸ்லீக் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபில்ம். லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக். அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங், மை ஃபேவரட் சாங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில். ஐ திங்க் இட்ஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆராக இருக்கட்டும், படத்தில் வர ஆர்ஆராக இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் ஃபினாமினல். வி நீடட் ஹிம் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம். ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் இன்புட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இங்கே வீட்டிற்கும் காஸ்ட் குரூ அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் பேசுகிறத வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி திங் வாட் ஓ இஸ் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். மனு தான் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, எனக்கு கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புளூட்டோனியம், அப்புறம் எல்லாம் சொல்லி யுரேனியம், புளூட்டோனியம் எங்கே இருக்குது, 1965 கதையை ஆரம்பித்து 70 வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு. அது உண்மை, சிஐயும் இந்தியா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா we are also involved, பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரி ஆகிடக்கூடாது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நடிச்சிங்களா, தெரியாமல் தான் நடிச்சிங்களா, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கேன். நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணா போயிருக்குன்றாங்க. இவ்வளோ வருஷமாக காணா போனால் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க.
இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க் மனுன்னு சொல்லணும். அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி, லக்ஷ்மணும் சரி. அவங்க வந்து போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோலாம் தேட. ஏன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக நடிக்கிறதில்ல, எல்லாம் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார். கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார்னு சொல்லிடலாம். இது ஒரு பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மனு வந்து அந்த கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே, இது லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி தெர் இஸ் சம்திங் இன் இட், த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் உளவுத்துறை பற்றி, த இன்டெலிஜென்ஸ் பீப்புள், த ஹவு தே ஒர்க் ஹார்ட். ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள். அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான். அந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. அது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படி வெட்டி வச்சுருக்கான்னு தெரியாது. பிரசன்னா சார் தனியாக கேட்டுறேன் நான். ஏன்னா சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக தான் இருந்தது. ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கும், அது வந்து சந்தோஷம்தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் த குட். இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடாதீங்க. there is a lot of emotions in the entire film which cannot be said now, it will be a spoiler. அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் இந்த படத்தில். அந்த இமோஷன் எப்படி இருக்குது, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம். ஏன்னா இங்கே சொல்லும் போது கௌதம் கார்த்திக் வில்லன் சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. இல்லை நம்மளும் வேண்டாம்ல, கதை சொல்ல வேண்டாம்ல, இதை நான் யூஎஸ்பியே வச்சுக்கிட்டேன், எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது. ஸோ அந்த வெரி சார்மிங் பர்சன் கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி இஸ் சார்மிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் வாங்க முடியாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம், அது தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ் ஐ இமிடியட்லி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு உடனே வந்துடும், பிகாஸ் இஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் அதை பார்த்ததே இந்த படத்தோட வெற்றி எனக்கு. கவிதாலாம் அங்கே உட்காந்துருக்கீங்க எதுக்குன்னு தெரில, என்னோட சகோதர சகோதரிகள் எங்கெங்கேயும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷன் இஸ் தேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார், அப்படி தான் தெரிவார், அவர் சாஃப்ட் இல்லை. அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரையே தாங்காது. அதெல்லாம் பார்த்துட்டேன் நான். ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி நியூஆன்ஸ் இந்த ஃபிலிம் இது வெரி கிளியர்லி சிசில்டு பை ஹிம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாரும் பேரையும் சொல்லணும். அருள், ராஜீவன், பிரசன்னா எல்லாருமே. அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க, தலையில் எது இருந்தால் பிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னு தெரில எனக்கு. என்ன அருள் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான். அதனால் அருள் இஸ் கிரேட் கேமராமேன். அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர் அவர் கண்ட்ரி இஸ் காட். அண்ட் த கதாநாயகன் தீபு, ரியலி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்குது எனக்கு. சரி, பார்ட் 2 எடுக்கும்போது பண்ணிடுங்க அதை மனம் ப்ளீஸ், அது கொஞ்சம் பார்த்துங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் பேசினது மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்ப ஃப்ளோவில் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் த டேலண்ட் ஃபார் தேட். ஸோ ஐ வில் கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் இட்ஸ் என்ன அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு தான். அந்த படத்தில் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த படத்தில் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் அபவுட் த ஃபில்ம் வாஸ் நியூ டு மீ. ஸோ அதை ஷூட் பண்ணும்போதும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் மனுஸ் பேஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் he would have to
அந்த படம் என்ன, அந்த படத்தோட கதை என்னன்னு he would have to give a whole narration before every scene. So அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுவுக்கு. And the cast, the entire cast and the entire crew, அதில் நிறைய பேரை நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். So many known and faces that I have enjoyed spending time with. So எல்லாருக்கும் lots and lots of love. We have such beautiful memories together. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஈவன் தோ அந்த நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹேர்டில்ஸும் எல்லாம் பல விதத்துலையும் இருந்த போதும் we managed to pull it through. I mean entirely because of ஒரு டீம் ஒர்க், ஒரு டீம் ஸ்பிரிட், அந்த ஒரு the sense of togetherness இருந்ததுனால I think Manu was the captain of that, அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து he handled everything. He எல்லாம் கைக்குள்ளே வச்சு he handled it very smoothly and we pulled it through, and I'm sure we'll end up making a beautiful film together. And இங்கேயும் ஆடியன்ஸ்லேயும் இருக்கிறவங்க இந்த படத்தில் கலந்த எல்லாருக்கும் I want to extend my heartfelt love and thanks, and especially to Prince Pictures for giving this film the scale that it actually deserves. இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் பார்க்கும்போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட். அண்ட் ஐ வுட் ராதர் சே அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த படம் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் இந்த மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் இது தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் அண்ட் ஐ நம்புகிறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ரியலி வாண்ட் seek all your blessings and support. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. First of all, I'm extremely proud to be part of this wonderful team and to be sharing the stage with some of the finest actors and technicians. Thank you Prince Pictures, thank you Lakshman sir and Venkateshan sir for making me part of this beautiful team. Within a very short span of time, I think you have done some amazing films, and I have always looked forward to associating with you, and I am so glad that it happened to be in this film. Thank you so much. Thank you Manu for having the faith and belief in me, and for having the conviction that I can do justice to what you have written. And I think when I look back, it's been a beautiful journey, and I think I've discovered so much about myself as an actor in the process. And you have always pushed me to be a better actor, and you've always reminded me of my strength. So I'm very, very grateful, and I hope that I get to work with you again. Thank you so much. Thank you, Arya. You've been a wonderful co-star, and you have been very, very patient with me. And I think in almost all the scenes that we had together, you had some inputs or suggestions to share, which I believe have helped me perform better. So thank you so much for that. And I know the amount of hard work and discipline that has gone into preparing for this film. So I hope all that hard work translates into magic in theaters, and I hope you continue to entertain all of us with so many more good films. Thank you. And Gautam, you've been very, very supportive and very, very sweet. We had only one scene together, but I am glad that I got to work with you. And Atulya and Raisa, again, I am so happy that I got to work with you all. Manju ma'am, I don't know what to say. Like ever since I started watching films, I've been you have been such a celebrated actor, and one fine day I get to, perform with you. So that was very, very surreal. And but the surprising part was how friendly and how humble you were, and how you made me feel on the first day of shoot. I'll never forget that. I am truly grateful, and thank you for inspiring all of us
all the women out there. So thank you so much. Thank you, Sharat Kumar sir, for being part of this film. Thank you, Dibu. Sorry, my order is like all messed up. But thank you so much. Thank you for giving me a beautiful song in this film. And when I heard the final version of the song, I was just hoping that I did justice to what you have created. So thank you so much. Thank you. I don't know who I'm missing out. Thank you, Shravanti. You have made me feel at home each day on set. So thank you so much. Thank you, Charu, and all the assistant directors out there. Thank you, our beloved DOP sir, Arul Vincent sir, and Uttara ma'am, the whole styling team, and Pandian sir. I don't know, like everyone, every technicians and all the members in the unit. Thank you so much. And thank you each one of you who has taken the time to come and be with us today. Thank you for all the support. I am really sorry if I've missed out somebody because I'm slightly nervous. But thank you so much. Thanks for coming. And எங்களோட producers Lakshman sir and Venkateshan sir, thank you so much for making me a part of this film. And Mr. X எனக்கு எவ்வளோ important அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Thank you so much Venkateshan sir. Manu, thank you so much. என்னோட கெரியரில் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இது என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட், லைக் மோர் தென் அ டைரக்டர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து கடவுள் எனக்கு இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட்டுன்னு ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம். ஈவன் தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, இங்கே இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆர்யா சார் தான் பார்ப்பேன். ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆர்யா சார் பார்க்கலாம், அண்ட் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னாலும் அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கௌதம் கார்த்திக், சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்தோன்னே அவங்களோட ரொட்டீன்ஸ், இந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லிட்டரலி ஐ வாஸ் லைக் ஷாக்ட். ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஐ ஹேட் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆன் டைம், அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரத்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரோடையும் காம்பினேஷன் இருந்தது. ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரத்குமார் சார்ட்டு பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நாங்கள் ஃபாரின் ஷெடியூலில் ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிற மாதிரி இருந்தது. மஞ்சு மேம், வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு தடவையும் நான் கேரவன் போல் நான் மேம் பண்ணுறதை பார்க்கணும், அவங்கள ரசிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மானிட்டர்கிட்டே உட்காந்துட்ருப்பேன். ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அனாகா, ரைசா அண்ட் பிரவீன், சஞ்சனா, தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஷவந்தி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அண்ட் அருள், வெரி கூல் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சினிமாட்டோகிராஃபர். நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது ஐநோ லைக் ரொம்ப கூலாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பார். நாங்கள் ஷூட் ஆஸ் எ ரியல் பர்சன் அவரும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பழகும்போது தெரிஞ்சுது. அண்ட் எடிட்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திபு சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. இது உங்களோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம். பட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் கரியரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். செல்வா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். லைக் அவங்க வந்து ரொம்ப லைக் நம்மளால இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா கூட அதை தாண்டி எப்படி ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக சூப்பராக வாங்கிடுவார். ஸோ அவரும் சரி அவரோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், சாரு, நெட்டு, அனுஜ்,
ஹர்ஷா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட காஸ்டியூம் டீம் உத்ரா மேம் அண்ட் துர்கா எல்லாருக்குமே லைக் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் செகண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கைஸ், ஐ திங்க் எல்லாரும் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன பேசுறது? ஹாய், how is everybody? We are good. Happy to see you. என்ன சொல்லாரு? ஓகே கிரேட். தேங்க்யூ மனு. ஆக்சுவலி இது மனுவோட படம். ஸோ எல்லாரும் மனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு ப்ரில்லியண்ட்டான படம் எழுதியிருக்காங்க, ஒரு ப்ரில்லியண்ட்டான படம் யோசிச்சிருக்காங்க. அந்த ஐடியா யோசிச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இது அவங்க ஐடியா அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையாக மாற்றிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு கைத்தட்டல். அண்ட் I mean, Silva Master, of course, action, amazing. Charu, Shravanti, நம்மளோட பழைய கேங். எஃப்ஐஆர்லேருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அருள் சார். ஸோ எல்லாரும் பேசிட்டாங்க, இவ்வளோதான். நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். படம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஒரு அமேசிங்கான மூவி அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். அட் த சேம் டைம் மனுவை பற்றி சொல்லணும். ஸோ மனு வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் மனு. பிகாஸ் என்னென்னா மனுக்கு அந்த ஒரு மியூசிக் சென்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு காட்டும்போது ஹி ஐடென்டிஃபை சம்டைம்ஸ் த ராகா. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் அதே மாதிரி கிருத்திகாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் லிரிக்ஸிஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பேட்டர்ன். அண்ட் ரீரெக்கார்டிங் லைக் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் மேவரிக்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட், தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்புக்கு முதல்ல நான் டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே காலிவன் கிட்ட எழுதுனா காஸ்டியூமில் எழுதிடுவாங்க, லுங்கி இல்லைன்னா வேஷ்டி சட்டை, அதை அயன் பண்ணவும் வேண்டாம். சம்டைம்ஸ் அதை வண்டி கண்டிலாம் தொடச்சிட்டு கூட கொடுக்கலாம். அப்படியான கதாபாத்திரங்கள்லாம் வரும். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காலாக இருந்துச்சு இவர் கூடும்போது. ஏன்னா அவங்க குருநாதரும் என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தது இல்லை. கௌதம் மேனன் சார்ட்டு நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்களான்னு கூட தெரில. இவர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, நமக்கு எப்படி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொன்னார். எனக்கு இன்னும் சந்தேகமாயிருச்சு, எப்படி என்ன வச்சு இதை நீங்கள் நம்பினீங்க. அப்புறம் லுக்காக எனக்கு செக் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்புறம் என்னை நல்லாவே பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. ஏன்னா நம்மளை ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயமாயிருது. நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்துருமோன்னு. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரிலாம் காமிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். முக்கியமாக வந்து ஏடி டீம்ஸ், அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளர்கள், அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆர்யா சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காமிச்சார் டைரக்டர் ஒரு நாள், திருட்டுத்தனமாக நான் பார்த்தேன். அதில் வந்து நான் அது எல்லோரும் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து கௌதம் கார்த்திக் வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டேன். செம்மையாக பண்ணியிருக்காரு. வர நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடை பயங்கரமாக ரசிப்பீங்க. நான் அவர் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஒரு 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 முரட்டு வில்லன், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அது அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு இது கிடைக்கும் இல்லையா. அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான கண்டென்ட் பேசுது இந்த படம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும். ஒரு நாள் அவசரமாக அசர்பைஜான்லேருந்து 2 நாள் தான் கேப்பு, எனக்கும் வேறு டேட்டு பிரச்சனை இருந்தது. அதனால் அப்படியே ஸ்பாட்டில் இருந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஓடணும். அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைமு கிடைக்கல, லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு. எனக்காக
ஒரு எனக்கு அங்கே என்ன நல்லா இருக்கு மெனு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன், ஷார்ட் ரெடி. ஐயோ சரி சாப்பிட்லான்னு கேட்க கூட ஷார்ட் ரெடி. அவ்வளோ பரபரப்பாக ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அப்புறம் 2 பை எடுத்து வந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார். ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் இது ரிப்பில் என்னமோ மட்டன் ரிப்பில் ஏதோ ஒரு அந்த இது அதை வந்து நான் ஆடியோ லஞ்சில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பசிக்கும், திரும்ப நான் எங்கே போய் எனக்கு சோறு கிடைக்கும்னு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ மாஸ்டர். இப்படி மாஸ்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து 2 பேக் நிறைய ஃபுட்டு நான் அங்கேருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன். அது போக ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கும் இருந்துச்சு. சார் ரொம்ப நன்றி சார், ஏன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரணும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு முதல் வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் எங்களோட எல்லாருக்கும் இந்த டீசர் லான்ச், இந்த சிங்கிள் லான்ச்சை கூட இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, கூட இருந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற எங்கள் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு படம். இன்னைக்கு வந்து இந்த டீசர் லான்ச் இன்னைக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மூவி இஸ் கம் டு அ ஃபுல் சர்க்கிள், நல்ல கம்ப்ளீஷன் வந்திருக்கு இந்த படம். அண்ட் இந்த படத்தை பற்றி யோசிக்கும் போது எங்களுக்கு மனு வந்து எஃப்ஐஆர் முடிச்சுட்டு எங்களுக்கு கதை ஒன்று சொன்னார். சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா இது மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் சொன்னார். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்னென்னா, இது வந்து ஒரு பப்ளிஷ் ஆகாமல் இருந்தாலோ இல்லைன்னா ஒரு 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 பத்திரிக்கையில் வராமல் இருந்தாலோ இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அடித்து சொல்லலாம். அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தார். இந்த கதையின் போக்கு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, 1965ல் இந்தியா அண்ட் CIA அவங்களுடைய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அப்போ ரா கூட ஃபார்ம் ஆகலை. அந்த டைமில் வந்து CIA அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நந்தா தேவின்ற நம்ம ஹிமாலயன் மலை மேலே 7 புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. புளூட்டோனியம் இஸ் நியூக்ளியர் மெட்டீரியல். அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க சர்வேலன்ஸுக்கு. அந்த 7 நியூக்ளியர் புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் வந்து அங்கே பனி ஜாஸ்தி பெய்யுது, ஸ்னோ ஸ்டார்ம் வருதுன்னு சொல்லி தொலைஞ்சு போயிடுது. திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கலாமான்னு இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதோடைய டேஞ்சர் வந்து யோசிச்சு பார்க்கறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இது வந்து 1977 தான் உலகத்துக்கே தெரிய வருது. அமெரிக்காவில் ஒரு இதில் வந்து பப்ளிகேஷனில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷனில் ஒரு ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான். அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போனதுலேருந்து அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், டிவி, இன்டர்நெட் அண்ட் social media influencers, all of you, thank you very much for coming. இங்கே எல்லாரும் படத்தை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நான் படத்தோட கதையை பற்றியோ அதோட டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, எனக்காக ஒரு 10 minutes கொடுங்க. ஏன்னா அது நான் சொல்லியே தீரணும். பிகாஸ் படம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் gratitude and thankfulness. So எனக்கு வந்து I'm going to start saying few things. So please கொஞ்சம் 10 minutes கொடுங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து 2வது படம், இது என்னோட 2வது படம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் FIR. ஸோ ஒரு 2வது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த மொதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மொதல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து
கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் எஃப்ஐஆர் இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ், எஃப்ஐஆர் ரிலீஸுக்கு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல. கால் எடுத்தா, பிரதர் நான் வெங்கடேசன் பேசுகிறேன், உங்ககிட்ட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. சார் நீங்கள் எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னா யாருன்னு தெரியல, பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த பாயிண்டில் வந்து எஃப்ஐஆரோட ப்ரொமோஷன் ஆரம்பித்த டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, சரி சார் நான் ஒரு 2-3 டேஸில் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டேன். கரெக்டாக 3 நாள் கழிச்சு திரும்ப அவரே கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அப்போதான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் இஸ். சார் நீங்கள் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால், அந்த ஒரு கால்னால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்டில். அப்போது நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருங்க, மிஸ்டர் ராஜீவன் சார், எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர். அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, அட்வைஸ் இருக்கா, வாட் டு டூ அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஜென்டில்மேன், கண்ணை மூடி நம்பலாம், கோ ஃபார் இட் அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் வாட் ஸ்டார்டட் திஸ் அசோசியேஷன். ஸோ ஒரு வித்தின் ஃபியூ டேஸ் ஐ மெட் வித் லக்ஷ்மண் சார். அது பேசினோம், ரொம்ப வார்மாக இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாரு. அப்போ ஐ ஹேட் அனதர் கமிட்மெண்ட், வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ பண்ண முடியாது, நம்ம அது முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகே பிரதர், நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். தென் எஃப்ஐஆர் ரிலீஸ்ட் அண்ட் இட் டிட் வெல், தேங்க்ஃபுல்லி. அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கலை. அப்போது திரும்ப நானே தான் அவரை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பல நாள் இமீடியட்டாக சொல்லி நாங்கள் வி ஒர்க்ட் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ். அது எதுவும் நாங்கள் ஒரு 6 months அந்த ப்ராசஸ் போச்சு. ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் another script. மிஸ்டர் எக்ஸ் என்னோட 2வது படம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பாயிண்டில் அது ஸ்கீம்லே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி சாய்நாத் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளு, வேற ஒரு கதை பண்ணலாமா, வேற ஏதாவது உன்னால் இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா, அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகே, பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அது நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேசிட்டு வில் செட்டப் அ மீட்டிங் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு எது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆர்யா சார் எப்படி அவர் வந்து இல்லைன்னா உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது, ஸோ அவரை எப்படி கதை சொன்னா அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். அப்போ விசாரிச்ச போது எல்லாரும் சொன்னாங்க, வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு, அவர் கதை கேட்பாரு, கேட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே, அப்படிதான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். போயிட்டு ஐ மெட் ஹிம். ஒரு 2 கதை அவுட்லைனாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். போயிட்டு இந்த கதையை சொன்னேன். வித்தின் ஒரு 20 minutes 30 minutes ஆஃப் நரேஷன் he said ஓகே ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷ்யூரிட்டி, அதுதான் அந்த ப்ராஜெக்ட் கிரீன்லைட் ஆகும். ஸோ ஆர்யா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன்று ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ.